ஏதோ மேகதாது விஷயத்துல நம்ம வந்து சரியா பேசலாமா? முதலமைச்சர் கர்நாடகா போறாரு. அவருடைய நோக்கம் என்ன? ஒரே நோக்கம் தான். அவருடைய நோக்கம் இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறது, ட்விட் போறது, பேருக்கு சும்மா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தல எங்களுடைய தலைவருக்கு விருப்பமே கிடையாது. செயல். எங்களுடைய தலைவர்னா செயல்படணும்னு சொல்லுவார். அப்ப அவருடைய என்ன இருந்துச்சுன்னா, நம்ம போய் தண்ணி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, பரவாயில்ல. ஆனால் இந்த காவேரி பிரச்சனையை வச்சு இரு மாநில மக்களுக்கான உறவை நாளைக்கு அரசியல் ரீதியா தூண்ட விட்டு சமூக பதட்டம் உருவாயிடக்கூடாதுன்னு எங்க முதலமைச்சர் நினைச்சார். இதுதான் ரீசன், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் ரீசன். அங்க கூடிய சில அமைப்புகள் 2028 தேர்தல் வருது, அப்ப இதை ஒரு பிரச்சனையாக்கி தமிழர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களும் கர்நாடக மக்களும் எப்பொழுதும் இன்றைக்கும் அண்ணன் தம்பியா நம்ம இருக்கிறோம், உறவுல இருக்கும், அக்கா தங்கச்சியா இருக்கிறோம். அப்ப அந்த சிந்தனை வரக்கூடாது. அவர் எல்லோருக்குமான தலைவர். இங்க எப்படி கன்னியாகுமரியிலும் கிருஷ்ணகிரியிலும் அவர் போகும்போது 5 லட்சம் மக்கள் வருவாங்களோ, அவர் கர்நாடகால இறங்கி பெங்களூர் போகும்போது 10 லட்சம் மக்கள் நிற்பாங்க அவரை பார்க்கறதுக்கு. இதுதான் எங்களுடைய தலைவர். அவர் கர்நாடக மக்களுக்கு சேர்ந்துதான் யோசிக்கிறாரு, அந்த மக்களுக்கு சேர்ந்துதான் யோசிக்கிறார். அப்ப 2 மாநில உறவை மேம்படுத்தணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது உறவு சரியா இருக்கணும்.